வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். முதலாம் ராஜேந்திர சோழன். மு த ழா இம் முதலாம். ராஜேந்திர ரா ஜேந்த் தி ர ராஜேந்திர. சோழன் சோ ழ இன் சோழன். கயலினி க ய லி நி கயலினி. பொன்னேரி போ இன் நே ரி பொன்னேரி. நாட்டுப்புற பாடல். நா இட் டு இப் பு ர இப் பா ட இல் நாட்டுப்புற பாடல். தஞ்சை பெரிய கோவில். த இஞ்ச் சை பே ரி ய கோ வி இல் தஞ்சை பெரிய கோவில். இப்போ நாம் பாடத்திற்குள் செல்லலாமா? பாடத்தின் பெயர் என்ன? கங்கை கொண்ட சோழபுரம். கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். ஏன்? இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ்வுடன் கழிக்கப் போகிறாள் அல்லவா, அதனால்தான். அன்பு தரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகிவிட்டாள். வாருங்கள் குழந்தைகளே, நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து கொள்வோம். கயலினி என்ற பொண்ணு இந்த விடுமுறை நாளில் அவன் பாட்டி ஊருக்கு போய் அவள் சந்தோஷமாக கழிக்க போகிறா. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் இருந்து ஜெயங்கொண்டான் என்னும் சாலையில் தான் உள்ளது அந்த ஊர். தன் தாயுடன் பேருந்தில் ஏறி சன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டுதான். 6 சட்டம் 100 பண்ணி 5 ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுது பார் ரயில் வண்டி அப்படின்னு அவள் பாட்டு பாடிட்டு போகிறான். அவள் பாட்டி சொல்லி கொடுத்த நாட்டுப்புற பாட்டு தான் அது. இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செல்கிறாள் என்று. ஆமாம், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவள் செல்கிறாள். அவள் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள். அதுதான் கயலினியின் துள்ளலுக்கு காரணம். ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார். பாட்டியை கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவி கொண்டாள் கயலினி. பாட்டி பாட்டி, நீங்கள் தொலைபேசியில் சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதில் கங்கை கொண்டான் மண்ணெடுத்து என்று வருதில்ல, அப்படின்னா என்ன பாட்டி என கேட்டாள். ஓ அதுவா, சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான். அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம். அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் அவன் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்து விட்டான் என்று பதிலளித்தாள் பாட்டி. கீழே அந்த நீல கலர் அட்டவணை இருக்கல, அதுக்குள்ளே பாருங்கள். வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்பெற்றுள்ளது. இப்போ நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி படிக்கிறோம் இல்லையா? இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புலவர்கள் என்னென்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா கங்காபுரினும் கங்காபுரம் அப்படின்னு 2 பேரை வச்சு புலவர்கள் பாடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காபுரி பரந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார். அதாவது இப்போ நம்ம அதுக்கு சில பேர்கள் பார்த்தோம் இல்லையா, கங்காபுரி கங்காபுரம்னு. இங்கே பாருங்கள், அதோடைய பேர் இடம்பெற்ற பாடல் வரி ஒன்று இங்கே எடுத்துக்காட்ட நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஓ அப்படியா, நம் ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா? சரி பாட்டி, எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்றீர்களே,
போகலாமா என்றாள் கயலினி. முதலில் சாப்பிட்டு ஓய்வெடு, பிறகு போகலாம் என்ற பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றாள். சிறிது ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பாட்டி என்று இழுத்தாள் கயலினி. சரி சரி, நான் புரிந்து கொண்டேன், வா போகலாம் என்று பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்து சோழ கங்கத்தை அடைந்தனர். இதுதான் சோழ கங்கம், பார்த்தாயா இதன் அழகை என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் கயலினி, பாட்டி இது என்ன பொன்னேரின்னு எழுதியிருக்குது, நீங்க சோழ கங்கம்னு சொன்னீங்களே என கேட்டாள். ஆமாம், சோழ கங்க பேரேரிதான் இன்று பொன்னேரின்னு பெயர் மாறி இருக்குது. பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தலை தோங்கியது என்றாள் பாட்டி. தேரிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரில் தான் பல ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் 16 கல் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கயலினிக்கு கடினமாக தோன்றியது. பாட்டி, இது அவ்வளவு எளிமையான செயலன்று என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றாள். இந்த ஏரியை அவங்க எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றத பாட்டி சொல்கிறாங்க. அது சோழர் காலத்தில் சோழர்கள் இந்த ஏரியை உருவாக்கினாங்க. இந்த ஏரி உருவாக்குறது அவ்வளவு ஒரு எளிமையான செய்தி கிடையாது. இந்த தண்ணியை கீழேருந்து மேல் பகுதிக்கு அந்த தண்ணியை கொண்டு வந்து அணைகள் கட்டி அங்கே நீரை சேமித்து வச்சு ஏரியா உருவாக்குனாங்க. இதை நம்ம யோசிக்கிறதுக்கு இவ்வளவு கடினமாக இருக்குன்னு சொல்லி அவ வியந்து பார்க்குறா. இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர். கோவிலை பார்த்ததும், இதுவும் தஞ்சை பெரிய கோவில் போன்ற அமைப்பிலேயே உள்ளதே, வியப்புடன் கேட்டாள் கயலினி. ஆமாம், இருந்தாலும் இக்கோவில் ராஜேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானதுதான் என்றாள் பாட்டி. அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டாள் கயலினி. அதற்கு பாட்டி, அதுதான் விமானம், அங்கே பார், விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்கல். அது 34 அடி குறுக்களவு கொண்டது. மேலும் இது ஒரே கல்லால் அமைக்கப்பெற்ற விமானம் என்று கூறி கயலினியை வியப்படைய செய்தாள் பாட்டி. அவங்க தஞ்சை கோவில் மாதிரி அங்கே ஒரு கோவில் இருக்குது, அதை காட்டி அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விமானத்தை பற்றியும் அவள்கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி, அதோ பாருங்கள் நந்தி, இது கல்லால் செதுக்கப்பட்டது தானே என்று கூறிக்கொண்டே ஓடி போய் அதனை தொட்டு பார்த்தாள் கயலினி. இல்லை இல்லை, இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என்று உரைத்தாள் பாட்டி. அழகு மிளிர்ந்த இச்சிலையை கண்டபடி உள்ளே சென்றாள் கயலினி. இங்கே ஒரு நந்தி சிலை இருக்குல்லையா, அதை பற்றி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இது முழுவதும் செங்கலால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, கோவிலின் வாயில் இவ்வளவு உயரத்தில் உள்ளதே என்றால் கயலினி. ஆமாம், எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரை மட்டத்தில் இருந்து 20 அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு என்று கூறிய பாட்டி கயலினியை உள்ளே அழைத்து சென்றாள். எல்லா கோவிலை விடவும் இது கொஞ்சம் உயரம் அதிகமாக வச்சு இந்த கோவிலோட வாயில் பகுதி அமைஞ்சிருக்கிறது சொல்கிறாங்க. படியை கடந்து ஏறியதும் வாயில் காவலர் சிலையை கண்டு கழித்தாள் கயலினி. அவற்றை பார்த்ததும் அவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது. அவ கோவில்களுக்குள்ளே போகிற கருவறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் காவலர்கள் சிலை வச்சுருப்பாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே இது எல்லா கோவில்களையுமே இந்த கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி காவலர்கள் சிலை இருக்கும். ஆனால் இப்போ இந்த கோயிலில் அந்த காவலர்கள் சிலையை பார்த்த உடனே கயலினிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்ப கலைகளை கண்டு கழித்தாள் கயலினி. கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் 2 பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்களை உலக புகழ் பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள். பாட்டி, இங்கே பாருங்க, சிங்கம் வடிவத்தில் இருந்திருக்கும் இந்த சிற்பத்தின்
வயிற்றிலேயே ஒரு வாயில் இருக்கிறதே என்றால் கையலினி. சிங்கம் போல் ஒரு உருவம், ஆனால் அதோடைய வயிற்று பகுதியில் பார்த்தா ஒரு வாயில் பகுதி இருக்குது என்றால் கையலினி. அதற்கு பாட்டி, அதுதான் சிங்க முக கிணறு என்றாள். அது என்னது, சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா என்று தன் இரு கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தாள். தமிழர்களின் கலைத்திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்த அவள் இக்கலை கூடத்தை விட்டு வரவே மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள். இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளனர். கலையழகும் புதுப்பொலிவும் கொண்ட சிற்ப கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது. அந்த கோவில் எப்படி இருந்தது, அவ்வளவு சிற்பங்கள் கலைநயத்தோடு அமைந்திருந்தது. அதை பார்த்து இவர் தமிழர்களுடைய கலைத்திறமையை கண்டு கையலினி வியந்து போறா. யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. உலக பாரம்பரிய சின்னமாக எதை சொல்லியிருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு கலை சிற்பங்கள் அங்கே நிறைந்திருக்குது. அதனால் அதை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியும் இதில் சொல்கிறாங்க. என்ன குழந்தைகளை, கையலினியோடு நாமும் அருமையும் பெருமையும் மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்து விட்டோமே. இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? நாம் மீண்டும் சந்திப்போமா அப்படின்னு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை இந்த பாடத்தை நீங்களும் வீட்டில் வாசித்து பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.